ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹோம்மேட் ரவை இட்லி ரெடிமிக்ஸ். இந்த ரெடிமிக்ஸ் வந்து நம்ம 1 month வரைக்கும் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே இல்லாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நான் நெய் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது, நெய் தான் எடுத்துக்கிடணும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுந்தப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நம்ம வீட்டிலேயே இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடியேவும் பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். இது பெருங்காயம்லாம் போடுறப்ப லோ ஃப்ளேமில் வச்சு போடணும், இல்லைன்னா டக்குன்னு கருகிடும். அதுக்கப்புறம் உப்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடியும் 1/2 டீஸ்பூன். இது ஒரு 1 செகண்ட் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடயேவும் நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். இது ரவைக்கு பதிலாக நீங்கள் குதிரைவலியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரவை வந்து 2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் 3 கப்பு வரைக்குமே ரவை எடுத்துக்கலாம். இந்த ரவை ரெடி மிக்ஸ் வச்சு நான் அடுத்த வீடியோவில் இட்லி எப்படி ரெடி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தாம்பூலத்தட்டில் இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரூம் டெம்பரேச்சரில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.